மெட்ராஸ் ஸ்டைல் முட்டை பொடி மாஸ் செய்யலாமா? வாங்க. பேச்சுலர் பசங்களுக்கு ஈஸி சமையல். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிக்க விடுங்க. அது வெடித்து வந்த பிறகு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வரமிளகா போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. அதோட மஞ்சள் போடுங்க, நிறைய மஞ்சள் போடுங்க. அப்போ தான் முட்டையில் இருக்க கவுச்சி வாடை இருக்காது. அப்போ நல்லா இருக்கும் சாப்பிட்றது. உப்பு போடுங்க, போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 முட்டை நான் போட்டிருக்கேன். அது நல்லா வெடிக்கணும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலையும் இந்த கலர் மாறும்போது கரெக்டாக மஞ்சள் ரொம்ப தீயவும் கூடாது. இந்த டைமில் முட்டையை போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா சாட்டே பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பொடி மாசு மாதிரி வரணும். ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சி. எப்படின்னா ரொம்ப வறுத்துடவும் கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து பொடி மாசுன்றது பொடி பொடியாக வர்றது தான் பொடி மாசு. நல்லா உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது வச்சு சாப்பிட்டிங்கன்னா உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கடிப்பட்டு சூப்பரான ரசம் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.